வெல்கம் டு விஸ்டம் டிவி சேனல். இனி என்ன பார்க்க போகிறீங்கன்னா வந்து ஐகானோட ப்ளூடூத் கீபோர்ட் ஒயர்லெஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண போகிறீங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோ. ஸோ கலராக போகலாமா? வாங்க வீடியோ கலராக போகலாம். இந்த ஐகானோட ப்ளூடூத் கீபோர்டு ஒயர்லெஸ் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக இல்லை, சின்ன கொண்டு சிம்பிளாக யூஸ் பண்ணுறது தான் இது. இது என்ன யூஸ்னால் வந்து இதுக்கு வந்து மல்டி டிவைஸ்க்கு யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆகும். அது ஆண்ட்ராய்டு ஆச்சோ இல்லை விண்டோஸ் ஆச்சோ இல்லை வந்து iOS ஆச்சோன்னு சப்போர்ட் ஆகிருக்கும். ஓகே, அதே சேர்த்து வந்து இது வந்து ப்ளூடூத்தோட வெர்ஷன் வந்து 4.0 உள்ளது. அதே பக்கத்தில் இன்னொன்று இமேஜும் கொடுத்துருக்காங்க, அந்த சார்ஜ் போகிற இடத்துலையும் அது கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படியே வந்து இப்படி நான் கீழே இருக்குன்னா இப்படி ஆக்கிட்டு இங்கே வந்து ரெண்டு கலர் இது கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒயிட் இது கொடுத்துருக்காங்க, பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி மார்க் பண்ணது வந்து ஒயிட்டில் தான் இருக்குது. கீபோர்டு இது வந்து நான் லாஸ்ட்டில் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நான் இந்த சைஸ் சொல்லிக்கிறேன். இங்கே என்னென்னா வந்து இங்கே 3 சீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சீட் பார்த்தீங்கன்னா இது வந்து சர்வீஸ் பாயிண்ட்டோட அட்ரஸ்ஸு. நீங்கள் எங்கெங்கே இருந்தீங்கன்னா வந்து அந்த சர்வீஸ்க்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா வந்து உங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் எடுத்துப்போம், டேமேஜோ எதாவது இருந்துச்சுன்னா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து வாரண்ட்டி கார்டு வச்சுக்கிறேன். இந்த முக்கியமாக வாரண்ட்டி கார்டு வச்சிங்க இல்லை, பிகாஸ் இது தான் முதல்ல கேட்கணும். வாரண்ட்டி கார்டு இருந்துச்சுன்னா அப்போ தான் வந்து ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா எடுத்து போக முடியாது. வாரண்ட்டி கார்டு இல்லையானா ப்ராடக்ட்டே எடுத்து போக முடியாது. டேமேஜ் ஆகிடுச்சுன்னா வந்து அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூசர் மேனுவலில் டீட்டெயிலாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருவாங்க. ஓகே, கண்ட்ரோல் பட்டன் இருக்குது, கண்ட்ரோல் பண்ணுறது இந்த பட்டனில் கண்ட்ரோல் பண்ணுறது இருக்குது. ஓகே, ரெஸ்டால் வந்து இந்த பட்டன்லாம் வந்து ஆல்ரெடி தெரியும், இது ஆல்ரெடி எல்லா கீபோர்ட்லேயும் இருக்குது. இங்கே இந்த QWE இங்கே வந்து கீழே எழுதியிருக்கான் ஆண்ட்ராய்டு, விண்டோஸு, அதுக்கப்புறம் iOS. இந்த 3 கீ என்ன யூஸ்னால் வந்து இந்த ப்ளூடூத் உள்ளது இருக்குல்ல, இது நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இதை Q கொடுத்துட்டிங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு கனெக்ட் ஆகிடும். அதே மாதிரி ஃபங்க்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு W கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக கனெக்ட் ஆகிடும். ஓகே, இங்கே வந்து ப்ளூடூத் சிம்பிள் இது கொடுத்துருங்க, சார்ஜ் சிம்பிள் இருக்குது, பேட்ரி போடுறது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பவர் சார்ஜ் போட்டிங்கன்னா இங்கே பவர் இது, இங்கே சார்ஜ் இது காட்டும். அதுக்கப்புறம் பவர் ஆன் பண்ணிங்கன்னா வந்து ப்ளூ லைட் காட்டும். இது வந்து கேப்ஷன் உள்ளது, கேபிட்டலில் எழுதுறது, அது அந்த பட்டன் ஆன் பண்ணுறது. ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் இருக்குது. இது வந்து கனெக்ட்னா வந்து இது வந்து நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க, எல்லாம் வந்து போல்ட் பண்ணி ஸ்டீலில் மட்டும்தான் இருக்குது. அதே சேர்த்து இது வந்து லைட் வெயிட். நான் வந்து உங்கள்கிட்ட மல்டி டிவைஸஸ் சொல்லியிருக்கேன், ஆனால் என்னென்ன டிவைஸ்னால் வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணலாம், அது ஆண்ட்ராய்டு ஆச்சோ இல்லை iOS ஆச்சோ. ஓகே, லேப்டாப்க்கு வந்து அது ஆண்ட்ராய்டு, விண்டோஸ் ஆச்சோ இல்லை எதாவது ஆச்சுன்னா அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிசி கூட நீங்கள் இந்த மாதிரி பிசி கூட இது கூட யூஸ் பண்ணலாம், இல்லை டேப்லெட் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன மாதிரி டிவைஸ் வீட்டில் வச்சிங்கன்னா வந்து டேரெக்டாக இந்த கீபோர்டு வந்து டேரெக்டாக வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிங்கன்னா வேலை செய்யும். ஃபோன் வந்து நான் டெஸ்ட் பண்ணுவேன். முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஆன் பண்ணிங்க, ஆன் பண்ணிட்டு பவர் பட்டன் வந்துடுச்சு. ஓகே, பவர் பட்டன் வந்தோடனே டேரெக்டாக என்ன பண்ணுறீங்க, ப்ளூடூத் ஆன் த ப்ளூடூத். ஓகே, ஆன் ஆகிடுச்சா? இதோ கனெக்டிங் ஆகிட்டு இருக்குது. இதுதான் அந்த ப்ளூடூத்தோட இது நேம். ஓகே, கீபோர்டு உள்ளது இதான். இது அப்படியே ப்ரெஸ் பண்ணுவேன், கனெக்டட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு நோட் பேடு இருக்கா, நோட் பேட் இருக்குது. ஓகே, இப்போ நோட் பேட் இருக்குது. இப்போ இந்த நோட் பேடில் வந்து நான் சும்மா எதாவது எழுதுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இல்லை இங்கே பாருங்கள். ஓகே, ஜஸ்ட் எழுது, பார்த்தீங்களா? ஓகே, எழுதுது. இப்போ நான் பாஸ் பண்ணியிருக்கேன், நான் வால்யூமும் கம்மியாக்கிட்டேன். இங்கே வந்து வால்யூம் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, F10, F11, F12. ஓகே, F11 கொடுத்துருவேன். இப்போ வந்து நான் F11 கொடுத்தோன்னே வந்து இது வந்து வால்யூம் அதிகமாகுது. ஜஸ்ட்டு நான் ப்ரெஸ் பண்ணுறதா இங்கே நான் ஒன்றும் பண்ணுறது இதா இங்கே நான் என் ஃபோனில் நான் வால்யூம் ப்ரெஸ் பண்ணல, நான் இங்கே தான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு F8 இருக்குல்ல, ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா ஓகே, இப்போ அடுத்த பாட்டுக்கு போகணுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா F9 ப்ரெஸ் பண்ணுங்கள். மிஸ் ஆயிடுச்சா?
இப்போ பின்னாடி வரணும்னா F7 ஆயிடுச்சு. இப்போ பாஸ் பண்ணிடுங்க. இப்போ வெளியில் வரணுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ESC பட்டன் அழுத்தும், டைரெக்டாக வெளியில் வந்துட்டீங்க. இப்போ வந்து என்னோடய லேப்டாப் கொண்டு வந்திருக்கேன் நான். இப்போ வந்து இது ஆனில் தான் இருக்குது. இப்போ இந்த டிவைஸு இப்போ நான் வந்து இதில் லேப்டாப்லாம் ஆன் பண்ணோம். இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா, நோட் பேட் போய்ட்டு ஜஸ்ட்டு அதே மாதிரி தான். பிகாஸ் இங்கே கூட கீபோர்டு இருக்குது, இங்கே கூட கீபோர்டு இருக்குது. ஜஸ்ட்டு டைப் பண்ணாலும் வருது. இப்போ இந்த F1 F2 பட்டனில் பார்ப்போம். பிகாஸ் இங்கே கூட வந்து நான் F1 F4 பட்டன் தான் வச்சுருக்கேன். ஆனால் இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. பிகாஸ் ஏன்னா வந்து இங்கே வந்து F10 F11 F2 கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இங்கே வந்து F10 F11 வந்து வால்யூம் வச்சுருக்காங்க. எனக்கு வந்து பிரைட்னஸ் கம்மியாக தான் அதிகமாக வச்சுருக்காங்க. இதில் வந்து F7 F8 F9 F10 F11 இங்கே அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்கணும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்காங்க. இல்லை சவுண்டு கம்மியாக இருக்குது. ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதில் வருது. நைஸ். ஓகே. ஸோ வச்சுட்டேன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அது வந்து F11. இப்போ நான் இங்கே F11 ப்ரெஸ் பண்ணேன்னா இது வந்து வேறு பட்டன் வருது. பிகாஸ் இது ஃபுல் ஸ்க்ரீன் காட்டுது F11க்கு. வந்து நான் F10 இதில் ப்ரெஸ் பண்ணுறேன், வால்யூம் கம்மியாகுது. பார்ப்போம், கம்மியாகுது. ஓகே. இப்போ F8 பாஸ் ஆகிடுச்சு. வெளியில் வரணும். இப்போ வெளியில் வரணுன்னா நான் என்ன பண்ணணும், ஜஸ்ட் இந்த பட்டன் பார்த்துப்போம். ஓ, டேரெக்டாக வெளில வந்துடுச்சு. வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸை பார்த்துருக்கீங்க. ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு வந்து நான் ப்ளூடூத் இது கீபோர்டு வந்து அப்படி வந்து நான் கனெக்ட் பண்ணி நான் காட்டி கொடுத்துட்றேன். அதே நோட் பேடில் வச்சு அப்படியே டைப் பண்ணேன். அது எல்லா வேலை செய்யுது. அதே சேர்த்து உங்களுக்கு பாட்டும் வச்சு கொடுத்தேன். அது எப்படி ஃபார்வேர்டும் வருது, பேக்வேர்டும் பாஸ் பண்ணுறது தான் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க, லேப்டாப்போட கீபோர்டும் ப்ளஸ்ஸு இந்த ஒயர்லெஸோட கீபோர்டும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிகாஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதில் பார்த்துருக்கீங்க இங்கே என்ன ஹோல் இருக்குன்னு. இங்கே தான் வந்து சார்ஜ் போடுற இடம் இருக்குது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இது நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா வந்து அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ப்ளூடூத் யூஸ் பண்ணால். நிறையா பேருங்க கமெண்டில் எழுந்துறீங்க, ப்ரோ பவர் பேங்க் வந்து இது வச்சு யூஸ் பண்ணலாமா? இது மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். பவர் பேங்க் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் பவர் பேங்க் போட்டு இது யூஸ் பண்ணாங்க. பிகாஸ் இது வந்து ஜஸ்ட்டு லோவான ப்ரைஸ் தான். பிகாஸ் இது வந்து ரொம்ப ஹையான ப்ரைஸில். பிகாஸ் இது ரொம்ப ஹை குவாலிட்டியாக இல்லை, குவான்டிட்டி எல்லாம் தான் இருக்குது, குவாலிட்டியெல்லாம் தான் இருக்குது, பார்க்க எல்லாம் நீட்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து இது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவானே. இது ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இல்லை, இது வந்து ஜஸ்ட் ப்ளூடூத் டிவைஸ் மாதிரி தான். சார்ஜ் போட்டோன்னே ஃபுல்லாக முடிஞ்சுன்னா அப்புறமேல யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுட்டேன், அன்பாக்ஸ் பண்ணி காட்டுட்டேன். ரெண்டு இது நான் டிவைஸில் காட்டி விட்டுட்டேன். ஒன்று வந்து ஸ்மார்ட் ஃபோன்லேயே காட்டி விட்டேன், லேப்டாப்லேயே காட்டி விட்டேன். ஐசேத்து வந்து இதுக்கெல்லாம் எந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் வந்து யாருக்கும் பிஸ்னஸ் பர்பஸ் எல்லாம் ரொம்ப அர்ஜென்ட் வேலை இருந்துச்சுன்னா இது வந்து ஆஃபீஸ் சம்மந்தம் உள்ளது. இந்த மாதிரி கீபோர்டு கூட எடுத்து போகலாம், இங்கே வேணால் எடுத்து போகலாம். சார்ஜ் போட்டுட்டு நீங்கள் வந்து எடுத்து போகலாம். இதை இது மட்டும் இல்லை, பிஸ்னஸ் மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து ஸ்கூலுக்கு எதாவது வேலை இருந்துச்சுன்னா வந்து உங்கள் இந்த மாதிரி கீபோர்ட் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து மீடியமான ப்ரைஸ் உள்ளது தான். இதோட ப்ரைஸ் வந்து நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஐ ஹோப் யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஜிமெயில் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே போய் அதில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். until signing from Mohammed Ways. Bye.